ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சண்டே வந்து எப்படி போகுதுன்னு தான். இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு டியூட்டி, அதனால் அவங்க ஆஃப் டே வந்து போவாங்க இந்த சண்டே வந்து. இதுக்கடுத்து நாங்களாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான், இந்த ஃபுல் டே வந்து எப்படி போகுதுங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஹாய்ங்க, குட் மார்னிங். Hi, good morning. எந்திச்சிட்டிங்களா? Yes, good morning. சரி சரி, இன்னைக்கு டியூட்டி, இன்னைக்கு நல்லா தூங்குறீங்க. இன்னைக்கு டியூட்டி இல்லையா? ஆமாம், டியூட்டி அன்னைக்கு தூங்குறீங்கப்பா. இப்போ லாஸ்ட் சண்டேலாம் லீவ் இருந்தது, சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்க எனக்கு முன்னாடி. போன சண்டேலாம் 5:30 மணிக்குள்ள எந்திரிச்சிட்டேன். 5:30 ஆ 5:30ல எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு என்னன்னா அப்படியே இருந்துச்சு. நீங்க எழுப்பலன்னா தூங்கிட்டே இருந்திருப்பேன். ஓகே ஓகே, டீ குடிங்க, டைம் ஆகுதுல, கிளம்பணும்ல. ஓகேம்மா. ம். என்ன மொபைலை நோண்டிட்டு இருக்கிறீங்க? ஆமாம்மா. சரி, இப்பதான் டைம் நம்ம அவ்வளோ 10 மினிட்ஸ் டைம் அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சோம். சரி சரி. ஓகே. சும்மா நம்ம ஏதாவது இப்படி ஃபிஷ் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறீங்களா, இல்லை வந்து இது பண்ணுறீங்களா? ஃபிஷ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ ஃபிஷ் எடுத்து கொடுத்துட்டு கிளம்புங்க. ஓகே. மதியத்துக்கு செஞ்சு வைக்கிறேன். போய் எடுத்துருந்தேன்னா அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நானும் போறது கரெக்டா இருக்கும். சாப்பிட்டுட்டே போயிருங்க. ஓகே சரி, ஓகே. அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். என்ன பண்றது, இங்க நார்த் இந்தியால நம்ம இட்லி இது ஒன்றா எல்லாத்துக்கும் அதுதான் கேட்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே இருக்கிறோம் இல்லையா பீகாரில். பொதுவாக நார்த் இந்தியன் ஃபுல்லாகவே நம்ம ஊர் டிஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இட்லி தோசை அதெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்போ இட்லிலாம் செய்கிறேனோ தோசை செய்கிறேனோ அப்போ கேட்பாரு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேக் பண்ணி கொடு செஞ்சு அப்படின்ட்டு. என்ன பண்றது, நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எல்லாத்தையும் செய்யணும், பசங்க இருக்காங்க, பண்ணணும் செய்யணும். என்ன பண்றது, அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லை, இந்த கடையில் இங்கே கிடைக்குது. இங்கே வந்து இந்த தோசை ஆனால் நம்ம பிளாசா ஊர் டேஸ்ட்டுக்கு சட்னி சாம்பார்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவங்களும் ஆனால் நல்லா பழக்கம் இவருக்கு, அவங்களும் நல்லா செய்வாங்க. ஸோ செய்கிறாங்க செய்யலைங்கிறது ரெண்டாவது பட்சம். ஒருத்தங்க வந்து வாய் திறந்து கேட்டானா நம்ம வந்து கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நம்மளோட இது. அதாவது என்னன்னா இங்க ஸோ அதனால தான் அவர் சரி செஞ்சு கொடுமா, அவங்க கேட்டாங்க ஆசைப்பட்டு செஞ்சு கொடு அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு. இங்க தோசை பிளாசா அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது சவுத் நிறைய ரெஸ்டாரண்ட்ல இந்த தோசை இதெல்லாம் போடுறாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இவங்க சாப்பிட்டுருக்காங்க. நம்ம அதுங்க சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டுருக்காங்க. காஸ்ட்லி வேற, காசுக்காக நான் சொல்லல, காஸ்ட்லி வேற. 150 ரூபா 160 ரூபா இருக்கு. இட்லி வந்து 120 ரூபாய். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இட்லி வந்து 75 ருபீஸா? 2 இட்லி சேர்த்து 120. அப்போ 60 ஒரு இட்லி. ம். ஒரு இட்லி வந்து 60 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 2 இட்லி 120 ருபீஸ். ஆனால் அது வந்து காசு ஜாஸ்தின்னு சொல்ல வரல, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி டேஸ்ட்டே இருக்காது. அதுதான் விஷயமே. நம்ம ஊர் சைடு நம்ம பண்ண மாதிரி இருக்காது. தோசை பண்ணா அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சைடே வந்து தோசைலாம் பெரிய ஹோட்டல் பண்ணா கொஞ்சம் இதானா விலை ஜாஸ்தியாகும். ஆனா இவ்வளோ விலைலாம் இல்லை. 130 ரூபா 140 ரூபா ஒரு தோசை. நார்மல் தோசை, ஒரு ஸ்பெஷல் தோசை வாங்கினாலே 120 ரூபா. ஆனால் நம்ம ஊருக்காரங்க வந்து இங்கே கடை போட்டு பிஸ்னஸ் பண்ணனா சூப்பராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் ரேட் படியே இங்கே வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணால் கூட செம்ம சூப்பராக போகும். ரொம்ப அதிகமாக வந்து விலை போட்டு விற்க தேவையில்லை. நான் மீடியமாக நம்ம ஊரில் எப்படி விற்கிறோமோ அந்த மாதிரி விற்றாலே ரொம்ப நல்லா போகும். இட்லி தோசைக்குனாவே நிறைய இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்குன்னா. நிஜமாவே இங்க வந்து ஒரு நம்ம ஒரு கடைகளோ கொஞ்சம் இதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா அவ்வளவு நல்லா போகும். கண்டிப்பா, நம்மளுக்கும் ஆசைதான். ஆனா 2 பேரும் சின்ன பசங்களே, நம்மளால முடியாது. வீட்லயே மேனேஜ் பண்றதுக்கே சரியா போகுது. இப்ப நானும் ஒர்க் இது பண்றதுனால எதுவும் பண்ண முடியல. நான் என்ன சொல்றேன், இங்க வந்து நம்மளோட அங்க பண்ற சாம்பார், நம்ம சட்னி எல்லாம் சுத்தமா நல்லா இல்லை. அதாவது நம்ம பண்ற சாம்பார் சட்னி எல்லாம் இவங்க சாப்பிட்டாங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, அப்படியே பிச்சு போகுது அந்த மாதிரிதான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நானே இவர் கொடுத்து விட்டுருக்குறேன்ல, சாம்பார்ல அவங்க தொட்டு சாப்பிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் சாம்பார் இருந்தால் அப்படியே ஸ்பூன் வச்சு குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் சாம்பார்லாம். இல்ல இங்க வருங்க அந்த மாதிரி தான் இது பண்றாங்க. ஏதோ நம்மளாம் என்ன பண்ணுவோம், இந்த நம்ம கடையில கொடுத்தா சாம்பார், நம்ம சாம்பார் தொட்டு சாப்பிடுவோம், மீதம் இருந்தா அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க ஸ்பூன் போட்டு குடிக்கிறாங்க. இந்த சாம்பாரையே குடிக்கிறாங்க. அப்படி
நம்ம சம்பாரிலாம் கொடுத்தா அடிச்சிருந்தாலும் இந்த பசங்க சட்டியே அடிச்சு பாத்திரமே அப்படியே காலி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வடிச்சு எடுத்துருவாங்க ஃபுல்லா. ஒரு ஒரு சொட்டு கூட இருக்காது, வலிச்சிருவாங்க. இல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி பழக்கம் இங்க இருக்கு. பூரா ஸ்கூல்ல குடிக்கிறது தான். குட்டி குட் மார்னிங். எந்திரிச்சிட்டியா இன்னைக்கு சீக்கிரமா? அண்ணா தூங்கட்டும் பாவம் அவன் எல்லா நாளும் பிஸியா தான் இருக்கிறான், தூங்கட்டும். லீவ் அன்னைக்கு சீக்கிரமா எந்திக்கிற, தூங்குன்னா மம்மி எழுப்பல. ஏன் சீக்கிரமா எந்திச்ச? நித்துமா மம்மிய பார்த்து பதில் பேசுங்க. அப்பா கிரவுண்ட் பார்க் கூட்டிட்டு போவாங்களா சாப்பிட்டதுக்கு அப்புறம்? இன்னைக்கு ஹாஃப் டே டியூட்டி, வந்துதான் கூட்டிட்டு போவாங்க. பரவாயில்லையா? ஈவினிங் ஓகே. இன்னைக்கு டாடிக்கு டியூட்டிமா, மதியம் வந்ததுக்கு அப்புறம் போங்க. ஓகே ஓகே சொல்லிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் எப்படி தூங்குறாருன்னா நல்லா டயர்டு. ஏன்னா மற்ற டேஸ்லாம் வந்து என்கேஜாக தான் இருப்பான். மற்ற டேஸில் வந்து காலையில் எழுந்துச்சி ஸ்கூலுக்கு போக, மதியம் ஒரு 1:30 மணிக்கு அவங்க ஸ்கூல் விடுவாங்க, வீட்டுக்கு வர 2 மணி ஆயிரும். காலையிலேயே 7 மணிக்கே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சாப்பிடுவான். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுப்பான். மறுபடியும் 3:30க்கு டியூஷன் போயிடுவான், 5 o'clock வரைக்கும். அதுக்கடுத்து வந்து டைக்கண்டோ கிளாஸ்க்கும் போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். 5 to 7 டைக்கண்டோ கிளாஸ். அப்புறம் வீட்டுக்கு வந்து டியூஷன் ஹோம்ஒர்க் எதாவது இருந்தால் முடிஞ்சால் பண்ணுவான், இல்லைன்னா மறுநாள் பண்ணிப்பான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம். பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தம்பி கூட விளையாடிட்டு செஞ்சுட்டு அப்படியே தூங்கிடுவாரு. டயர்டு, ஃபுல் டயர்டு. அதனால தான் சரி லீவ் அன்னைக்கு தூங்கட்டும்னு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்னவர் வந்து என் கூட தான் இருப்பான், ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செய்ய, தூங்க, எந்திக்க. அதனால அவன் லீவ் அன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருவான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் பசங்க எந்த மாதிரி எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மீன் எடுக்க தான் போனாங்க. மீன் வந்து கிடைக்கல. ஸோ அதனால வந்து சிக்கன் தான் எடுத்துட்டு வந்தாங்க. சிக்கன் கூட இனிமேல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்க்காரங்க வந்து இந்த 1 month ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நான்வெஜ் வந்து சேல் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது ரேராக தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு போய் மீன் இல்லாமல் சிக்கன் தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து சிக்கன் தான், சண்டே வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். சிக்கனு, அப்புறம் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த கழுவி வச்ச பாத்திரம்லாம் இருக்காது, நீட்டாக எடுத்து வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த சமையல் வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டு இருக்கிறாங்க. லேட் ஆயிடுச்சு. காலையில் அவர் சாப்பிடல, பேக்கே பண்ணிடுன்ட்டார். ஏன்னா மீன் கிடைக்கலன்னா அங்கங்கே சுற்றினாரு. ஸோ அதுலேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வண்டியும் வந்துடும் 8:10க்குலாம். ஸோ அதனால் கிளம்புறாங்க அவசர அவசரமாக. கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுமா. ஓகே சரி ஷூ போடுங்க. ஆமா, நான்வெஜ் காலையே போய் தான் லேட் ஆயிடுச்சு. ஷூ போடுங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான்வெஜ்க்காக அதாவது 7 இது இருக்கு. அதாவது நம்ம அந்த பொட்டாசி மாசம் எப்படி நான்வெஜ் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அதுக்கு ஆடி மாசமா நம்ம ஊர்ல ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான். அது மாதிரி இவங்களுக்கு ஒரு மாசம் அந்த விரதம் மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி வெங்காயம், ஈவன் முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க. வெங்காயம், அந்த இதெல்லாம் மசாலா இருக்குல்ல, அந்த புளிப்பு ஐட்டம் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே. இதுதான் வெறும் சப்ஜி அப்படியே. ஓகே, அந்த புளிப்பு நான்வெஜ் இந்த ரெண்டுமே சேர்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்டிங் இருக்கறனால சேர்க்க மாட்டாங்க. இந்த வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுல இந்த மசாலா கூட போட மாட்டாங்க. ஓகே, அப்புறம் எப்படி சாப்பிடுறது? வெறும் சப்ஜி இருக்குல்ல, அது எண்ணெய் கூட ஊத்த மாட்டாங்க. மசாலா கூட ஏதாவதுன்னா பசங்களும் கொடுத்தாகணும். பசங்களும் கொடுத்துருவாங்க. அவங்க பெரியவங்க வந்து வெறும் இது இப்போ ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா உருளைக்கிழங்கு மட்டும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி இல்ல வேக வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே, புரியுது. இந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வாங்க. மதியம் பார்க்கலாம். பாய் 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 பாய். ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு. அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த குட்டி வாண்டு வந்து ரூம்ல ஏதோ பண்றாரு, ஸ்பீக்கர் போட்டு. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இருங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டில்ல அவர் படுக்கல. கட்டில்ல அவங்க அப்பா ஹெல்மெட் ஸ்பீக்கரோட அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கீழே ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு எப்படி வீடியோ பார்த்துன்னு இருக்கிறாருன்னு பாருங்க. என்னமா பண்ற? கட்டில்ல படுக்க வேண்டியதானடா செல்லம். உனக்கு இங்க படுக்கதான் பிடிச்சிருக்கா? ஏன் அதுக்காக கட்டில்ல ஹெல்மெட் ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க? அப்படிதான் வைப்பீங்களா? என்ன பண்ற? இங்க பாரு, சின்சான் பாக்குறீங்களா? ஓகே, அம்மா கட்டில்ல கிளியர் பண்ணி தரேன். கட்டில்ல படுத்துன்னு பாக்குறீங்களா? ஓகே, கட்டில்ல கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். படுத்துன்னு இங்க படுத்துன்னு பாருங்க வீடியோ. ஓகே சரி, நம்ம பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடலாமா? நித்துக்குட்டி, பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடலாமா? ஓகே, நீங்க டிராயிங் எல்லாம் நல்லா வரைவீங்கல்ல, இன்னைக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சு காமிக்கிறீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு? ஓகே ஓகே, வெரி குட். சரி வாங்க பிரஷ் பண்ணலாம். இருவா, வாங்க வாங்க. நான் இன்னும் சின்னவனுக்கு வந்து இந்த மாதிரி பேபி பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றேன். சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணா நல்லது. இது வந்து கெமிக்கல் வந்து ஜாஸ்தி இருக்காது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ற கோல்கேட்டு, அப்புறம் நிறைய வெரைட்டி இருக்குது இல்லைங்களா, அதுலலாம் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து பேஸ்ட் வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. தெரியாம வாய்க்குள்ள போனா கூட ஒன்றும் பண்ணாது. நான் இதுதான் இப்போ அவனுக்கு 4 இயர் ஆகுது, ஸ்டார்ட் ஆயிருக்கு 4th இயர். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 8 பல்லு எப்போ வந்ததோ அப்பத்துல இருந்து இது வரைக்கும் இதான் யூஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க. வெட்டியா? வா 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 வா, டிவி பார்க்கலாம் வாங்க. தண்ணி நல்லா ஊத்துனையா? வா 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 வா. தண்ணி நல்லா ஊத்துனியா பாத்ரூம்ல? கொஞ்சம் கீழே கீழே உட்காருங்க. ஹாய் தான் ப்ரெஷ் பண்ணலாமா? மம்மி பண்ணி விடுறேன் இரு, அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க பண்ணுங்க. ஓகே, நீ நல்லா பண்ண முடியாது, ஃபர்ஸ்டே மம்மி பண்றேன், அதுக்கப்புறம் நீ பண்ணு, நான் தரேன். நல்லா காமிங்க. என்னதான் இந்த பசங்களே ப்ரஷ் பண்றேன் அப்படின்னாலும் கொஞ்சம் விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ணி விட்டுட்டு லாஸ்டா தான் அவங்களுக்கு தருவேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம பண்ற அளவுக்கு பண்ணிக்க மாட்டாங்க உள்ளலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் பண்ணி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே. நான் தரேன் லாஸ்டா தரேன். துப்புங்க, பண்ணு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு அப்புறம் தான் லாஸ்டா தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க இல்லையா, மேல உள்ளலாம் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. போதும் போதும் வாங்க. பெரியவர் எங்கன்னு கேப்பீங்க. அவன் வந்து ஆல்ரெடி சொன்னான் இல்லையா, சண்டேனால நல்லா தூங்குறான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எந்திக்கல. சரி, அவன் எந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் ஊட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஊட்டி முடிச்சிடலான்ட்டு இவனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சளி பிடிச்சிருக்குது அவனுக்கு. சாப்பிட முன்னவே மருந்து ஊத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து ஊத்தணும்னா வைங்க வாமிட் பண்ணிடுவான். அதனால சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம மருந்து ஊத்தணும். நல்லா துப்புமா கூப்பிட்டு. வெரி குட். ஓகே, எங்க பாய்? ஐயோ பொறுமையா. ஸ்பைடர் மேனா? டாய்ஸ் இப்ப எடுக்க வேணாம், நம்ம சாப்பிடலாமா டிவி பார்த்துட்டு? டிவில என்ன போட அம்மா? ஓகே போடலாம். இன்னைக்கு இட்லி. சட்னி, தேங்காய் சட்னி. இன்னைக்கு ஃபிஷ் இல்லம்மா, ஃபிஷ் கிடைக்கலன்னு சொன்னாங்க டாடி.
ஸோ சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, சிக்கன் செஞ்சு தரேன். ஓகே. லவ்லி பாஸ் இன் தமிழ். எது வேணும் நித்துக்குட்டி? டும் டும் சகுரா இதுவா? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாரு இவரு. மருந்து குடிக்கலாமா? முதல்ல மருந்து குடிக்கணும். எந்திரிங்க. காமி நான் ஊத்திடுறேன். விழுங்கு. கீழே விழுந்துருவல்ல, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே. குட்பைல நீங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து ஊத்தணும். இல்லன்னா வாமிட் பண்ணுவாரு, இல்லன்னா படுக்க போட்டு மூக்க பிடிச்சி எல்லாம் தரணும். இதையும் ஊத்திடலாம் முடிய. அப்புறம் ஸ்வீட் மருந்து வாங்க. இது ஆரஞ்சு மருந்து. ஆமா ஃபேவரட் தான். நல்லா காமி. அவ்வளவுதான். முதல்ல மருந்து கொடுக்கும் போது ஓட்டம் பிடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூமா ஒளிகிறது செய்யறது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்பவும் ஒரு சில நேரம் பண்ணுவான். என்ன படுக்க போட்டு மூக்க பிடிச்சி குடுத்துருவேன்ட்டு பயந்துட்டு குடிக்கிறாரு. ஆமா, இல்லன்னா குடிக்கவே மாட்டாங்க. எப்படி டிவி பாக்குறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துன்னு அவனுக்கு டிவில வந்து சின்சானு, லவ்லி பாஸ் இந்த மாதிரி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவங்க அண்ணா என்ன எந்திரிச்சிட்டானா விளையாட சொல்லி கொஞ்சம் தொலை பண்ணுவாரு. பாக்குறாரு பாருங்க, எப்படி பாக்குறாரு பாருங்க. சாப்பிடுங்க. எங்க போற? வேணாம் அமைதியா உட்காந்து சாப்பிடுங்க. ஓகே. அங்க எங்க சுத்தினா நீ சாப்பிடவே முடியாது. ஓகேவா? ஸ்ட்ரென்த் வேணும்ல, நீ கத்துறதுக்கு விளையாடுறதுக்குல ஸ்ட்ரென்த் வேணும்ல. சாப்பிட்டாதானே. ஓ, உடனே கத்தி காமிக்கிறீங்களா? கத்தக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தண்ணி பாட்டிலுக்குலாம் பசங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலான்னு. இங்க வந்து மழை விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி மழை விழுகுது. மழை விழுந்தா கூட அவ்வளோ வேக்காடா இருக்கு, ரொம்ப வேக்காடா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமா இந்த மழை விழுந்தா கூட எங்களுக்கு மேல் வீடுனால அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு என்னன்னு தெரியல. கீழ் வீட்டில் வந்து நம்ம தமிழ்காரங்க இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வந்து நாங்கள் ரொம்ப மேல் வீடா, மேலே எதுவும் வீடு இல்லை, டெரஸ் தான். ஸோ வந்து ரொம்ப வேக்காடாக தெரியுது. தண்ணியும் இழுக்க தான் செய்யுது. நார்மலாக வெளியே போனால் கூட வேக்காடாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லலாம் மழை விழுந்தானா வந்து முன்னாடிலாம் கூலிங் தெரியும் நல்லா. இங்கேயுமே நான் இருந்திருக்கிறேன் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு 2 வருஷம்லாம் மழை விழுந்தாலும் நல்லா சில்லுன்னு தெரியும். ஆனால் வந்து வேக்காடாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னாவே தெரியல. நம்ம ஊர்லேயும் இப்போ வந்து வெதர் இப்படி தான் இருக்கான்னு எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதனால தான் சரி பசங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன்னா நம்ம வேலை செய்யும்போது தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது குழம்புக்கு. இது வந்து 65க்கு பசங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சியில் சிக்கன் 65 மசாலா தான். வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. ஹாய்டா, என்ன இப்போதான் எந்திச்சியா? நல்லா தூக்கம் போல. லீவு நல்லா அசதி. ஏன்னா மற்ற நாள் ரெஸ்ட் இல்ல. மணி எத்தனை ஆகுது தெரியுமா? எத்தனை மணிக்கு எந்திச்சிங்க தெரியுமா? 10 இல்ல 10:30, 10:30. சாப்பிடுறீங்களா? ப்ரஷ் பண்ணிட்டியா? நீ ஏதோ சொல்ல வந்தியே. அந்த சிக்கன் பத்தி வீடியோ எடுக்கவே இல்லையா? இன்னைக்கு எடுக்கிறீங்க? நம்ம அடிக்கடி நிறைய தடவை சிக்கன் செஞ்சு வந்து வீடியோ எடுத்தாச்சு. ரெசிபிஸ் கேட்டா நம்ம சொல்லலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சும்மா செய்யறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து சிக்கன் குழம்போட ரெசிபி இல்லை 65 எப்படி பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த வீடியோலேயே 65 எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு வந்து வந்துடும் வீடியோலேயே. ஸோ சிக்கன் குழம்போட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்றீங்களாம்மா? ஓகே.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு வரேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போறாரு. சாப்பிட்டு வாமா. என்ன சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்பேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, அப்புறம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முதல்லயே நிறைய போட்டு பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அப்புறம் உப்பு கரைச்சிரும், அதனாலதான். அடுத்து வந்து லெமன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் வந்து கொஞ்சமா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து முட்டை தான். முட்டை சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்டா. முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுரு. நல்லா ஒன்று போல பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன வேணும்? கேக், ப்ளூ கேக். ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்துட்டான் பசிக்குதுன்னு. ஸோ இந்த கேக்கு தான் அவனுக்கு வந்து எடுத்து தர போறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னத்த காமிக்க மாட்டேன். அண்ணாக்கு தர மாட்டீங்களா? தருவேன். சாய் சாப்பிட்டியா சாப்பாடு? இப்போ என்ன பண்ற? கையில ஏதோ வச்சிருக்கிற? கேக்கா? சரி சாப்பிடுங்க. ஓகே. முட்டை வந்து வேக வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நான் அடுப்பில் சாப்பாடு வைக்கணும், வச்சுட்டு தான் குழம்புக்கு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வர்றதுக்குள்ளே எப்படியும் சமையலை முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வந்து முட்டை வேகுது, இன்னொரு சைடு வந்து சாப்பாடுக்கு வச்சுட்டேன். பால்கார தாத்தா வந்து இப்போ தான் பால் ஊற்றுனாங்க. ஸோ காய்ச்சி வச்சாதான் சாயந்தரத்துக்கு நாளைக்கு காலையில் நல்லாயிருக்கும். ஏன்னா சாயந்தரம் வந்து அவங்க ஊற்ற மாட்டாங்க, சாயந்தரம் வந்து பால் தர மாட்டாங்க. ஸோ வந்து காலையில் ஒரு 10:30-11 மணிக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அதை காய்ச்சி வச்சு ஆற வச்சுட்டு தான் அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் பால் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் சாயந்தரத்துக்கு காலையிலேக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பால் ஊற்றுவாங்க. ஆமாம், அதனால தான் சரி அவங்க கொண்டு வந்ததுமே காய்ச்சி வச்சிடலாம். ஏன்னா வெயில் டைம் இல்லையா, கெட்டு போயிடும். நான் அடுத்ததாக வந்து குழம்புக்கு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். குழம்புலாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு முட்டை, பால், சாப்பாடு இதெல்லாம் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சைடு வந்து இந்த குழம்புக்கு தேவையான ஆனியனு, தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு குழம்பு தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு செய்யறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் நான். ஏன்னா அவங்க வந்து எப்படியும் அங்கே 1:30க்கு விட்டாங்கன்னா வீட்டுக்கு வர 2 மணி ஆயிரும். பக்கத்தில் தான் சைட்டு. ஸோ ஒரு 1/2 hour தான். அவங்க வர்றதுக்கு முன்னே குழம்பு எல்லாமே ரெடி பண்ணோம். அவங்க வர்ற டைம் பார்த்து தான் அந்த சிக்கன் வந்து பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சூடாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மழையும் விழுகுது இல்லையா, ஆறி போயிடும். அதனால பசங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் பொரிச்சு கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அதனால தான். என்னமா பண்ணுற? ஊஞ்சல் ஆடிட்டு டிவி பாக்குறீங்களா? டிவில என்ன ஓடுது உங்களுக்கு? ஓ, லவ்லி பாஸா? உனக்கும் உன் தம்பிக்கே லவ்லி பாஸ் தான். எப்படி உன் தம்பி பார்க்க விட்டான் உன்னை? எப்படி பார்க்க விட்டான் டிவிய? ஓ, ஸ்பீக்கர் கொடுத்ததுனால உன்னை டிவி பார்க்க விட்டுக்கிறாரா? அதானே, பார்க்கவே விட மாட்டானே. என்னம்மா? ஓகே ஓகே. பாருங்க, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க்கு எப்போ முடிச்ச? ஓ, நேற்று பண்ணிட்டு இருந்த அப்பவே முடிச்சிட்டியா? சூப்பர் சூப்பர். ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே, ஜாலியா பாருங்க. ஓகே, அம்மா போய் சமைக்கிறேன். பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவன் டிவி பார்க்குறான், இவன் வந்து ஸ்பீக்கர் போட்டு அதில் ஏதோ வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில். ஆமாம், அப்புறம் அதுவும் போர் அடிச்சிருச்சுன்னா 2 பேரும் டிராயிங்கு இல்லைன்னா வேற ஏதாவது விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அவங்களுக்கு நாள் ஃபுல்லாக பொழுது போகும். நாங்கள் இருக்கிற வீடு வந்து தனி வீடு, ஆனால் அதில் வந்து நாங்கள் 2nd floorல இருக்கிறோம், அவ்வளோதான். அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் இல்லை. அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தேன்னா நம்ம கார் பார்க்கிங்கில் வந்து பசங்களை வந்து ஃப்ரீயாக விளையாட விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கெல்லாம் வந்து நம்ம கீழே தனியாக விடுறது சேஃப் இல்லை. நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல, நம்ம ஊர்லேயே இப்போ சேஃப் இல்லாமல் தான் போயிடுச்சு. ஆனாலும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணால் இங்கே வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் பசங்களை வந்து தனியாக விளையாட விடுறது. ஆமாம், முன்னே நாங்கள் பழைய சைட்டில் இருந்த வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். ஸோ வந்து அது ரொம்ப நல்லா சேஃபாக செக்யூராக நல்லா இருந்துச்சு. பசங்களோட தனியாக கூட விளையாட விட்டுருக்கிறேன். அப்பப்போ நானும் போய் எட்டி பார்ப்பேன். இங்கே வந்து நம்ம அப்பப்போ எட்டி பார்த்தாலுமே சம்டைம் நம்மளால வந்து கூடவே இருக்க முடியாது இல்லையா, நம்மளுக்கு வேலைகள் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதனால வந்து கீழே வந்து நான் வந்து கூட இருக்கிறேன் அப்படின்னா தான் கீழே அனுப்புவேன், இல்லைன்னா அனுப்ப மாட்டேன், அவ்வளோதான். ஆனால் மேலே டெரஸ்ல போய் விளையாடுவாங்க பசங்க.
ஏன்னா மேலே வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறான் இவங்க கம்பெனிக்கு, அவங்க கூடவே விளையாடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா டிவி பார்க்குறது, கொஞ்ச நேரம் போர் அடிச்சதுன்னா லைட்டாக ஒரு ஹாஃப் ஹவர் அந்த மாதிரி மொபைல் பார்ப்பாங்க. மொபைல் ஜாஸ்தி பார்க்க மாட்டாங்க. டிராயிங்கு, ஸ்கேட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லையா நம்மளை தான் நச்சரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவங்க அப்பா வந்துட்டாங்கன்னா செல்லம் வந்துடும். அவங்க அப்பாவோட விளையாட ஆரம்பிப்பாங்க சூப்பராக. ஆமாம், நான் வந்து கொஞ்சம் சத்தம் போடுவேன். சேட்டை பண்ணாங்கன்னா கோவம் வந்துடும், சத்தம் போடுவேன். அவர் வந்து கோவம் வரும், அப்பப்போ திட்டுவார், ரொம்ப திட்ட மாட்டார். நான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். வீட்டு வேலைகளும் பார்க்கணும், இதுக்கு மத்தியில் இவங்க பண்ணுற சேட்டைகளும் வேற. ஓரளவுக்கு சொல்லி பார்ப்பேன், அப்புறம் கேட்கலன்னா கோவம் வந்து சத்தமாக திட்டிடுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இது வந்து. ஆமாம், நீங்களாம் எப்படி உங்கள் வீட்டில் பசங்க வந்து யாருக்கு பயப்படுவாங்க? அதாவது அம்மா திட்டுவீங்களா இல்லை அப்பா திட்டுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வந்து இப்போ சிக்கன் நான் பொரிச்சிட்டு இருக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து லெக் பீஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ லெக் பீஸ் வந்து பொரிச்சதை வந்து எடுத்து தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆமாம், எப்போவுமே நான் சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கும்போது வந்து கேட்பாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான். அந்த ஸ்மெல் வச்சுட்டு அவங்களுக்கு ஆசையாக வந்துடும். சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ சிக்கன் பொரிச்சது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் லெக் பீஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து லெக் பீஸ் தான் எடுத்து தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக கீழே வந்து அந்த போன் வந்து கவர் பண்ணி கொடுத்தா தான் பசங்களுக்கு வந்து பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இப்படி தான் கேட்பானுங்க. சீனு சாப்பிடுமா நித்து? சாப்பிடு சாப்பிடு. சாய் எப்படி இருக்கு? உண்மையாவா? ஓகே. எப்படி இருக்குமா? பிடிச்சிருக்கா? ஓகே, சாப்பிடுங்க. பாய். பொறுமையா சாப்பிடு, சூடா இருக்கு. ஓகே. ஃபைனலாக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை வந்து குழம்புல சேர்த்துட்டேன்னா முடிஞ்சது. இந்த மாதிரி கட் பண்ணி முட்டையை உள்ளே சேர்க்கும்போது அந்த சிக்கன் குழம்போட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப கட் பண்ணக்கூடாது, லைட்டாக கீறி விடுங்க போதும். உங்களுக்கு சிக்கன் குழம்பு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இல்லைன்னா தனியாக ஒரு நாள் வந்து அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு லைட்டாக வேக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த எசன்ஸ் வந்து அந்த முட்டையில் இறங்கணும்ல, எசன்ஸ் வந்து முட்டையில் இறங்கணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிக்கலாம். ஃபைனலாக 65 ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன். ஃபைனலாக குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படி சூடாக சிக்கன் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த முட்டையும் சிக்கனும் செம்ம சூப்பராக அழகாக வெந்து வந்துருச்சு. ஏன்னா அவர் வர்றதுக்குள்ளே நாங்கள் 3 பேரும் குளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ணும். ஃபைனலாக சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரமும் சமையல் செய்யும்போது அப்பப்போ கழுவிட்டேன். 1 2 இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. என்னன்னா பசங்களை குளிப்பாட்டிட்டு அவர் வர்றதுக்குள்ளே நானும் குளிக்கணும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். சப்போஸ் பசங்களுக்கு வந்து பசிச்சிருச்சு, அவர் வர லேட் ஆகுதுன்னா பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். நானும் அவரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து விளாடுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஊஞ்சல்லாம் கழட்டி வச்சிட்டாரு. பொழுது போல் விளையாடிட்டு இருக்கிறாரு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவானுங்க. இந்த இவர் ஒரு சைடு பாருங்க ஸ்கேட்டிங் வச்சு விளையாடுறது, அவங்க அண்ணா மேலேயே இடிக்கிறதுக்கு. அப்படி பண்ணக்கூடாது நித்துக்குட்டி. சரி வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக குளிச்சுட்டு வந்துட்டேன். பசங்களும் குளிச்சுட்டாங்க.
பசங்களை குளிப்பாட்டிட்டு நான் குளிக்க போனா அதுக்குள்ள அவரும் வந்துட்டாரு. என்ன பண்றமா கையில என்னது? சிக்கன் சாப்பாடு சாப்பிடலாமா? இவரும் வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்துட்டேன். என்ன வந்துட்டீங்க போல நான் குளிச்சிட்டு இருக்கும்போது. ஆமா ஆமா அப்படியே வந்தாச்சு. நீ குளிச்சுட்டு பசங்க எல்லாம் திறந்து விட்டாங்க கதவை. யார் பெரியவனா? பெரியவன். ஆமா பெரியவன் சின்னவனும் வந்தான். அவனும் தான். சரி சரி வந்தது கிச்சனுக்கு வந்துட்டீங்க. என்ன பண்றது, நீ பண்ணி வச்சிருக்கல இன்னைக்கு சிக்கன் குழம்பு சிக்கன். ஆமா பசிச்சிருச்சா? ஆமா ஆமா டைம் வீட்ல இருந்தா ஒரு ஆளு பொரிக்கும் போதே எடுத்து எடுத்து சாப்பிட்டுருப்பீங்க பசங்க மாதிரி. என்ன அந்த பண்றது, அந்த இல்ல டியூட்டி போட்டதுனால பண்ண முடியல. இல்லைன்னா எடுத்து சாப்பிட்டு இருப்பேன். பாதி காலியா இருக்கு நேரம். ஓகே ஓகே. நித்துக்குட்டிக்கு தண்ணி ஊத்திட்டீங்களா? நான் ஊத்தி வச்சு ஊத்தி கொடுத்துட்டேன். சரி சாப்பிடலாமா? எடுத்துட்டு போ. சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வா. ம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடலாம். என்ன சொன்னீங்க? தம்பி சின்ன வந்து குழம்புல முட்டை காரமா இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டான்ல. இல்ல இல்ல இப்ப கேக்குறான். ஏன்னா நம்ம குழம்புல உள்ள சாப்பிடுறோம்ல, அதனால அது கொஞ்சம் நைட்டு தொடச்சு கொடுத்துருவேன். காரம் சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் அவர் வந்து கேக்குறாரு. தனியா எடுத்து வச்சுக்கலாம்ல குழம்புல போட்டுட்டேன். ஒரு நாள் தனியா எடுத்து வச்சு கொடுத்ததுக்கு எனக்கு மட்டும் நீங்க குழம்புல போடலன்னு கேட்டான். குழம்புலயே போட்ட முட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து. நிச்சுக்குட்டிமா உட்காரு. சாய்க்கா உங்களுக்கு சாய்க்கு இப்படி போட்டா சாப்பிட மாட்டேன். ஓகே ஓகே. நீங்க மேலதானே குழம்பு ஊத்துனீங்க. ஆமா ஆமா அதனால நான் நினைச்சா ஒரு ரோல மிக்ஸ் பண்ணி தம்பியா சாப்பிடுவாங்க. ஓகேங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தாய்க்குட்டி நீயே தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். ஓகே எப்படி இருக்குன்னு இத்துக்குட்டி நீயும் சொல்லணும் எப்படி இருக்குங்க. உண்மையாவா? குழம்பு நல்லா இருக்கு. ஓகே பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சாய்க்குட்டி சாப்பிடு. அப்படியே வச்சிருக்கிற சாப்பிடுங்க சாப்பிடுங்க. காமிக்கல வேணாம், சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுடா? காரமா இருக்கா? வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால இது பார்ட் 1 தான் அப்டேட் பண்ணுறேன். பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக சாப்பிடு. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.